கேமராலாம் HD குவாலிட்டி. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த போன் எல்லாம் ஜூஜூபி. ஐ புது போனு சூப்பரா இருக்கே, சொல்லவே இல்ல. ஆமா, ஏற்கனவே வச்சிருந்திய ஒரு டப்பா போனு, உங்க அப்பா போனு, அது எங்க? மானத்தை வாங்குறானே. எது ரன்வீர்? நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிருந்தனே, அத தானே சொல்ற? முன்னாடிக்கு முன்னாடியா? அனு, உன் பேச்சுல ஒரு வித்தியாசம் தெரியுதே, என்ன விஷயம்? நான் சொன்னது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தியே அந்த போனு தான். உங்க அக்கா மீனாட்சி கல்யாணத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணாங்கல்ல அந்த போனு. மீனாட்சி அக்காவுக்கு போன் பண்ணா சக்தி அக்காவுக்கு போன் போமே, அந்த போனை சொன்னேன். அது ரொம்ப கேவலமா இருந்துச்சு. இந்த மாடல் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின? நீ எங்க வாங்கியிருக்க போற? எவனாவது லூசு பையன் சிக்கிருப்பான், அவன் தலையில மிளகா அரைச்சிருப்ப. இந்தா பத்திரமா வச்சுக்கோ. இந்த போன்லாம் உனக்கு ரொம்ப ஓவர் தான், இருந்தாலும் பத்திரமா வச்சுக்க. தம்பி ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த போனுக்கு ரெடி பண்ணிட்டியா? ஐயோ, இவன் வேற முறைக்கிறானே. இந்த ரன்வீர் வேற கரெக்டா வந்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டான். அது அவன் நான் லாஸ்டா யூஸ் பண்ண போனை பார்த்தது இல்ல, அதான் அப்படி உளறிட்டு போறான். ஆமா ஆமா ஆமா, அந்த போன் அவன் பாத்துக்க மாட்டான், யாரும் பாத்துக்க மாட்டாங்க. ஏன் நீயே கூட பாத்துக்க மாட்ட, ஏன்னா அதெல்லாம் சுத்த பொய். ஏய் ஃப்ராடு. என்னது ஃப்ராடா? ஆமா, நீ ஃப்ராடு தான். ஐயோ, ஒன்ன மாதிரி ஒரு ஃப்ராட நான் பார்த்ததே இல்லம்மா. ஆமா, எப்படி எல்லாரையும் 100% உண்மைங்கிற மாதிரி நம்ப வைக்கிற? ஒரு டப்பா போனை என்கிட்ட கொடுத்துட்டு 10,000 போன் ஆட்டே போட்டல. ஒன்னால ஒரு நல்ல மனுஷங்கிட்ட தேவையில்லாம போய் கடை வாங்கின. பாவம் அவரு. ஏய், அவர் சாபலவன சும்மா விடாதுரி. அவரும் ஏரியா தான். உன்னை பத்தி ஏற்கனவே அவர்கிட்ட நிறைய சொல்லியிருக்கேன். உன்னை மட்டும் அவர்கிட்ட காட்டின நல்லா நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்பாரு. ஹேய், என்ன விட்டா ஓவரா பேசிட்டே போற? எவவ வர சொல்லு பாக்கலாம். நானா சும்மா சோலவா நின்னு சமாளிப்பேன் தெரியுமா? எவனாலயும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம எங்க அப்பா யாரு தெரியுமா? எங்க அப்பா ஒரே ஒரு விசில் அடிச்சாருன்னா போதும், அப்படியே ஊரே திரண்டு வந்து நிக்கும் தெரியுமா? எங்க அப்பா ஏரியாவிலே பெரிய ரவுடி. நான் மட்டும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளோதான். நீ சொல்ற ஆளு சும்மா துண்ட காணும் துணிய காணும்னு ஓடிடுவாரு பாத்துக்கோ. ஏய், நீ என்ன பொண்ணு மாதிரியா பேசுற? அது சரி, நீ ரவுடியோட பொண்ணு தானே, நீ அப்படிதான் பேசுவ. உன்கிட்ட என்ன பேச்சு? நீ என் காசை கொடு, நான் கிளம்புறேன். ஹே, இப்ப என்ன உனக்கு காசு வேணும் அவ்வளவுதானே? ஆமா. இரு வரேன். செந்தில் இங்க வாங்களே. அது ஓரமா. என்னம்மா? ஒரு 15 ரூபீஸ் வச்சிருக்கீங்களா? இருக்குமா. அக்கா வந்தது உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். தேங்க்ஸ். இருக்கட்டும்மா. இல்லடா, வரேன், கால் பண்றேன். இந்தா புடி உன் காசு. ஹலோ, என்ன 15 ரூபா தர? பின்ன 20 ரூபா. ஹலோ, நான் அந்த ஆட்டோக்காரங்கிட்ட 15 ரூபாய் பேரம் பேசிதான் வண்டியிலேயே ஏறினேன். அவன் உன்னை ஏமாத்துனதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. நான் 15 ரூபாய் தான் தருவேன். ஹலோ, இந்தா இத நீயே வச்சுக்கோ. இத நான் கோயில் வண்டியில போட்டதா நினைச்சுக்கிறேன். கோயில் வண்டியில போடுறானா? இன்னொரு தடவை மாட்டாம போயிடுவேன். நான் நினைச்ச மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா ஓஹோன்னு இருந்திருப்பான். என்னதான் சிவா கம்பெனில நீ இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காதே. அவன் தான் வசதியா வாழ்ந்தவன், அப்படி இப்படின்னு இருக்கான். நீயாவது அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல. நீயும் அவன் கூட சேர்ந்து இப்படி இருக்கியேம்மா. என்ன மீனாட்சி, பால் பொங்குறது கூட தெரியாம அப்படின்னு பலத்த யோசனையில இருக்க? என்ன யோசனை இருக்க போகுது? எல்லாம் சுந்தர பத்தி தான் இருக்கும். ஓ, ரொமான்டிக் மூடா? நீ வேற ஐஸ்வர்யா,
சுந்தர் இப்ப இருக்க நிலைமையில எங்க போய் ரொமான்ஸ் பண்ணுவாங்க? எல்லாம் அவன் வேலைய பத்தி தான் இருக்கும். இது வரைக்கும் சிவாவோட நிழல்ல நின்னு காலத்தை ஓட்டியாச்சு. இதுக்கப்புறம் சுந்தர் என்ன பண்ண போறாரு? ஆட நீ வேறமா, அவனுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பக்குவம் பத்தாது. அவன் சின்ன வயசுல இருந்த எதையுமே சீரியஸாவே எடுத்துக்க மாட்டான். இப்ப மட்டும் திடீர்னு அவனுக்கு எங்க இருந்து பொறுப்பு வர போகுது? ஏன் மீனாட்சி, சுந்தருக்கு தான் பொறுப்பு இல்ல, நீயாவது சொல்லலாம்ல. ஆட அவன் என்ன சொல்ல போறா? மிஞ்சி மிஞ்சி போனா வேலைக்கு போங்கன்னு சொல்ல போறான். அவன் அதுக்கெல்லாம் அசர்றாளா என்ன? நீ வேணா பாரு, சிவா கம்பெனிக்கு தான் அவன் வேலைக்கு போறான். காலம் முழுக்க சுந்தர் பையன் சிவா கிட்ட தான் அடிமையா இருக்க போறான். ஏண்டி ஐஸ்வர்யா, ஒருவேளை சுந்தர் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா உன்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு சொந்தமா அவனுக்கு ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பார்ல உங்க அப்பா. கண்டிப்பா சுந்தர் மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிருந்தா இந்த மாதிரி சுந்தரை இப்படி 10 பேர் முன்னாடி அசிங்கப்பட விட்டுருப்பேனா? என் சொத்தையே அவருக்கு கொடுத்து ஒரு கம்பெனிக்கு அவரை எம்டி ஆக்கி அவரை ராஜா மாதிரி அழகு பார்த்திருப்பேன். என்ன பண்றது, அவன் தலையெழுத்து அப்படி. லவ் பண்ணானே, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து லவ் பண்ணிருக்க கூடாதா? போயம் ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல போய் லவ் பண்ணிருக்கான். பாட்டி, என்ன இருந்தாலும் மீனாட்சி என் அக்கா, அவங்கள தப்பா பேசாதீங்க. பாவம், இவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பா சாதாரண பஸ் கண்டக்டர், அம்மா ஒரு சின்னதா கேட்டரிங் சர்வீஸ் வச்சிருக்காங்க. வர்ற வருமானத்துல வீட்ல இருக்கிறவங்களுக்கு சோறு போடவே கரெக்டா இருக்கும். இவங்க எப்படி சுந்தரோட பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? ஒரு பிச்சைக்கார குடும்பத்துல பிறந்தது மீனாட்சியோட தப்பா என்ன? இப்பயும் ஒன்னும் கெட்டு போயிடல. மீனாட்சி மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா சுந்தர நான் பெரிய ஆளா ஆக்கி காட்டுவேன். காலம் முழுக்க சுந்தருக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாம பாத்துப்பேன். நான் பாத்துக்கிற மாதிரி எவ்வளாலையும் பாத்துக்க முடியாது. சரி மீனாட்சி, நான் வரேன். பாத்து பொங்கன்னு பால் தீஞ்சிட்டு போகுது. வாங்க பாட்டி, போயிடலாம். சங்கீதா, இந்த ஃபைலை நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன். எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்த ப்ரொசீஜர் நீங்க பண்ணிடுங்க. அப்படியே வாசன் கம்பெனிக்கு ஒரு லெட்டரை டைப் பண்ணி என்கிட்ட காமிச்சிருங்க. நான் சரி பார்த்து தான் அனுப்பிடுங்க. முக்கியமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிருங்க. ஓகே மேடம். என்ன சக்தி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன பலமா யோசிச்சுட்டு இருக்க? சக்தி, சக்தி, என்ன இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அப்படி என்ன சக்தி பலமான யோசனை? சேச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லடி. ஏன் சக்தி, நீ எப்போ எப்படி என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல சக்தி, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா விட்டுரு. என்ன ஆச்சு சக்தி? இப்ப எதுக்கு நீ கண் கலங்குற? முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ சக்தி. இது ஆபீஸ், யாராவது பாத்துற போறாங்க. சரி, என்னதான் நடந்தது? எதுக்குமே அஞ்சாதவ நீ ஏன் இப்படி ஃபீல் பண்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு சொல்லு சக்தி. கங்கா, நாம அன்பு வைக்கிறவங்க நம்மள காயப்படுத்தும் போது நம்ம மனசு சுக்குநூறா உடைஞ்சு போதுடி. இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். ஏன்னா எல்லாருமே யாரோ ஒருத்தர் மேல அன்பு வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த அன்பு வச்சவங்களும் மனசை காயப்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஏய், என்னடி ஆச்சு? தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? காயப்படாத வரைக்கும் நம்ம அடுத்தவங்களை கேலி பண்ணலாம். காயப்படும் போதுதான் அதோட வலி என்னங்கிறது நமக்கு தெரியும். சாரி சக்தி, நீ மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்கான காரணம் தான் என்னன்னு தெரியல.
அட்வொகேட் வந்துட்டு போனாரு. எதுக்கு? நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஜட்ஜி என்ன கேட்பாங்க, என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு போனாரு. சரி, அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? ஆமா சக்தி, அதுக்கு என்ன இப்போ? நீ படிச்ச பொண்ணு தானே, உனக்கும் சட்டம்லாம் தெரியும்ல. என்னதான் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருந்தாலும் கோர்ட்ல ஜட்ஜி கேக்கும்போது 2 பேர்ல ஒருத்தர் விருப்பம் இல்லைன்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்கா கேஸ் தள்ளுபடி ஆயிடும். அது தெரியும்ல சக்தி உனக்கு? எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் ஃபீல் பண்ற சக்தி? அப்ப நாளைக்கு கோர்ட்டுக்கு போ, எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. நான் அப்படி சொன்னா என் மேல அவரு ரொம்ப கோவப்படுவாரு. உனக்கு அவர் கோவப்படுறது முக்கியமா இல்ல அவர் கூட வாழ்றது முக்கியமா? அவரு கூட வாழ்றதுதான். அப்போ கோர்ட்ல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடு. உன் விருப்பத்தை மீறி யாரும் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடியாது சக்தி. அதெல்லாம் சரிதா, பட் இருந்தாலும் இங்க பாரு சக்தி, நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா உன்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. இங்க பாரு சக்தி, மத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாம ஈஸியா சொல்யூஷன் சொல்லிடலாம். ஆனா அதே நமக்குனா தேவையில்லாம குழப்பதான் அதிகமாகும். கல்யாண மேடையில சிவா கல்யாணத்துக்கு சம்மதிக்காதன்னு சொல்லியும் நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னல, அதே தைரியத்தோட போய் கோர்ட்ல பேசு. இல்லடி, நான் அப்படி சொன்னா மொத்தமா சிவா என்ன வெறுத்துருவாரு. இங்க பாரு சக்தி, நீ இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா கடைசி வரைக்கும் யோசிச்சுதான் இருக்கணும். சிவா சார் உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. ஒரு ஆம்பளை தனியா வாழ்றதுக்கும் ஒரு பொண்ணு தனியா வாழ்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சக்தி. அதோட வலி ரொம்ப பெருசு. அத புரிஞ்சுக்கிட்டு கோர்ட்ல நீ என்ன சொல்லணுமோ அத சொல்லு சக்தி. இங்க பாரு சக்தி, இது உனக்கான சான்ஸ். இப்போ நீ இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் என்னைக்குமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. கான்ஃபிடென்ட்டா எல்லா விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியும். ஆனா நம்ம லைஃப்னு வரும்போது ஒரு பயம் வரும். அந்த பயம் நம்ம கான்ஃபிடென்ட்டையே உடைச்சிரும். அந்த நேரத்துல நம்ம செய்யறது எல்லாமே தப்பு தப்பா தான் போய் முடியும். இப்போ நீ கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போதே உன்னோட பாதைய நீ அமைச்சுக்கோ சக்தி. புரிஞ்சுதா? மீனாட்சாமி, 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 என்ன முகம்லாம் இப்படி வாடி போயிருக்கு? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? மீனாட்சாமி, என்னன்னு சொன்னாதான் எனக்கு தெரியும். யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? சொல்லுங்க, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். சொல்லுங்க மீனாட்சாமி, சொல்லுங்க. என்னை யாரு என்ன சொன்னாலும் நான் தாங்கிப்பேங்க. ஆனா நான் உயிரா நினைக்கிற உங்களை சொன்னா தாங்கிக்க முடியலங்க. ஓ, நீங்க என்ன அதையும் நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க மீனாட்சாமி. பேசுறவங்க 1000 பேசிட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம லைஃப்ல நம்ம ஃபீல் பண்ணிட்டே தான் இருக்கணும். அப்புறம் நம்ம வாழவே முடியாது. இங்க இருக்கிறவங்களுக்குலாம் பேசுறதுக்கு மட்டும் தான் தெரியும் மீனாட்சாமி. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் சொல்லுங்க பாப்போம். ஆள் அட்ரஸே இல்லாம காணாம போயிடுவாங்க. நம்ம லைஃப்பை நமக்காக தான் வாழணும் மீனாட்சாமி. அவங்க பேசுறாங்க இவங்க பேசுறாங்கன்னு மாத்திக்கிட்டே போனோன்னு வைங்க, லைஃப்ல சந்தோஷமே இல்லாம போயிடும். நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருந்தாலும் அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்க அண்ணன் கம்பெனில வேலை பார்ப்பீங்க? உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் வேண்டாமா? இப்ப ஏன் அங்கீகாரத்துக்கு என்ன கெட்டு போச்சு? அப்படி இல்லைங்க, நீங்க என்னதான் உங்க அண்ணன் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அண்ணன் கம்பெனில வேலை பாக்குறவன் தானே சொல்லுவாங்க. உங்க திறமை யார் கண்ணுக்குமே தெரியாம போயிடுங்க. சரி மீனாட்சாமி, இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு பொண்ணு என்னைக்குமே தான் புருஷன் தான் இதுலயும் முன்னாடி இருக்கணும்னு நினைப்பா. ஆனா ஆம்பளைங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. இதுல என்ன இருக்குன்னு சாதாரணமா சொல்லிடுவாங்க. ஆனா பெண்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு வகையில இது சுயநலன்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இது சுயநலம் இல்லைங்க. தான் புருஷன் தான் எல்லாத்த விட உயர்வானவர்னு அவ நினைச்சிருப்பா. அத ப்ரூவ் பண்றதுக்கு அவ போராடுவா.
அதுல தோத்து போகும்போதுதான் அவளுக்கே அவனை பிடிக்காம போகும். சரிங்க, இப்போ ஓகே. உங்க அண்ணன் கம்பெனில நீங்க வேலை பாக்குறீங்க. ஆனா நாளைக்கே நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அந்த குழந்தை கேக்கும்ல, அப்பா நீ எப்ப ஒர்க்கரா இருக்க, எப்ப ஓனர் ஆவன்னு? மீனாட்சாமி, ம், என் குழந்தை அப்படிலாம் கேட்க மாட்டான். ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நமக்குன்னு ஒரு தனி லைஃப் வேண்டாமா? ஏங்க, சாரி, நான் உங்களையும் உங்க அண்ணனையும் பிரிக்கிறேன்னு மட்டும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்படிப்பட்ட பொண்ணும் நான் இல்ல. நான் நமக்குன்னு ஒரு லைஃப் வேணுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். இங்க பாருங்க, உங்க அண்ணன் கம்பெனிலேயே நீங்க வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க திறமைக்கு மதிப்பே இல்லாம போயிடுமே. அது எப்படி சொல்றீங்க? நீங்க தப்பே பண்ணாலும் தம்பி தானேன்னு உங்க அண்ணன் விட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. அதுவே வேற கம்பெனினா அப்படி நடக்காது. அவங்க கேள்வி கேட்பாங்க. அப்போ உங்க திறமையும் வளர்ந்துகிட்டே போகும். உங்க உழைப்புக்கும் உயர்வு கிடைக்கும். மீனாட்சாமி, நீங்க அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. நீங்க எதையோ கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. வேற எதுவும் இல்லை. சிவாசாமி நீங்க நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. அவன் தப்புன்னா யாரா இருந்தாலும் பார்க்கவே மாட்டான். வேலைன்னு வந்துட்டா அவன் ரொம்ப கரெக்டா இருப்பான். உண்மையிலே மீனாட்சாமி, நம்ம சக்தி சாமியே பல நாள் திட்டு வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். நீங்கள் எதையோ கண்டதையும் நினச்சி மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க. வேற எதுவும் இல்லை. சிவாசாமி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள்லாம் கிடையாது. அவன் தப்புன்னா யாராக இருந்தாலும் பார்க்கவே மாட்டான். வேலைன்னு வந்துட்டா அவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான். உண்மையிலே மீனாட்சாமி, நம்ம சக்தி சாமியே பல நாள் திட்டு வாங்கியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏங்க, சக்தி அவரோட மனைவிங்க. அந்த கம்பெனில வர லாபமோ நஷ்டமோ அவங்க 2 பேரை தானங்க சேரும். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியா? இங்க பாருங்க, இது வரைக்கும் எப்படியோ, ஆனா இனிமே நீங்க உங்க சொந்த கால்ல தாங்க நிக்கணும். என்ன மீனாட்சாமி சொல்றீங்க? இப்போ நான் சொந்த காலில் தான் நிக்கிறேன். ஷோ, விளையாடாதீங்க. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். சுந்தர் கஷ்டப்பட்டு உழைச்சு அவன் பொண்டாட்டியை நல்லா பாத்துக்கிறான்னு எல்லாரும் பேசுறத நான் காதார கேட்கணும். சுந்தர் அவங்க அண்ணன் கொடுக்கற காசை வச்சு குடும்பம் நடத்துறான்னு மத்தவங்க சொல்றது என்னால கேட்க முடியாது. சரி மீனாட்சாமி, இப்போ என்ன, நான் எங்கள் அண்ணன் கம்பெனிக்கு போகக்கூடாது அவ்வளோதானே? நான் வேற கம்பெனிக்கு போகணும், அதானே உனக்கு வேணும்? இங்கே பாருங்க மீனாட்சாமி, நீங்கள் வருத்தப்படுற அளவுக்குலாம் இங்கே எதுவுமே நடந்தில்ல. உங்களுக்கு உங்கள் புருஷன் தனியாக தெரியணும், அதானே? இவ்வளோ நாள் என் கெத்து தெரியாமல் இருந்துச்சு, அதை காட்டுறதுக்கான நேரம் இப்போ வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வேற கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன், போதுமா? சாமி, மாலை பரவாயில்ல சாமி, ஒரு வாட்டி கிள்னா ஐயப்பன் கோச்சிக்க மாட்டாரு, கிள்ளுங்க. சாமி சரணம், சாமி சரணம். அப்ப நாளைக்கு கோர்ட்டுக்கு போ. எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிடு. உனக்கு அவர் கோவப்படுறது முக்கியமா இல்ல அவர் கூட வாழ்றது முக்கியமா? இது உனக்கான சான்ஸ். இப்போ நீ இதை விட்டுட்டா அதுக்கப்புறம் என்னைக்குமே உன்னால எதுவுமே பண்ண முடியாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். அங்க என்ன கேட்பாங்க? உங்களுக்கு டிவோர்ஸ் தர விருப்பமானு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? கங்கா சொன்ன மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாமா? அப்படி சொன்னா என்ன ஆகும்? மாமா எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு? விருப்பம் இல்லைன்னு சொன்னா இந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நாம இந்த வீட்லயே இருக்கலாம். ஆனா மாமா என் மேல இன்னும் வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டார்னா அது சரியா வராது. விருப்பம்னு சொன்னா 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ள மாமா மனசை மாத்த முயற்சி பண்ணலாம். ஆனா மாமா மனச அப்பவும் மாறலனா, கடவுளே, என்னோட நிலைமை
எந்த பொண்ணுக்கும் வரவே கூடாது. ஒரு பக்கம் என் வாழ்க்கைக்காக போராட வேண்டியதா இருக்கு, இன்னொரு பக்கம் என் வாழ்க்கை துணையோட போராட வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் முடிவை நீ தான் சொல்லணும். ஆண்டவா, எனக்கு துணையா இருந்த இந்த பிரச்சனையில இருந்து நீ தான் என்னை வெளியில கொண்டு வரணும்.